வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். Yes, Karen Rajesh. Mic is on, sir. You see your மாண்புமிகு மாநிலங்களவை துணைத் தலைவர் அவர்களே, காலாவதியான வழக்கத்தில் இல்லாத சட்டங்களை கைவிட ஆர்வம் காட்டுகின்ற இந்த அரசு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வமும் இல்லை, அக்கறையும் இல்லை. இந்த மசோதாவில் இந்தியன் ரயில்வே ஆக்ட் 1886 கைவிடப்படுகிறது. நகரங்களில் ரயில் போக்குவரத்திற்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்த சட்டம் இப்பொழுது ஒன்றிய அரசு மாநிலத்தில் யார் ஆட்சி செய்கிறார்கள், பிஜேபி ஆட்சியா அல்லது எதிர்க்கட்சி ஆட்சியா என்று பார்த்து மெட்ரோ ரயில் திட்டத்தை வழங்குகிறார்கள். 15 ஆண்டு காலத்திற்கு முன்பு இருந்த மக்கள் தொகையை கணக்கிட்டு தமிழ்நாட்டில் கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்த அரசு நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி சிலையை பிரதான இடத்திலிருந்து மாற்றி நீங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு Rajesh Kumar ji, as per rule आप bill पर बोला that we only go record. No, please speak on the bill. Yes, வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அவரை பெயரை நீக்க முனைந்திருக்கிறது. இது ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் அந்த திட்டத்தை முழுமையாக சீர்குலைத்து அதனை கைவிட பார்க்கிறது இந்த அரசாங்கம். தற்போது புதிய திட்டத்தின்படி ஆண்டு வேலை நாட்கள் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அறுவடை காலம், விதைப்பு காலம் என்று கணக்கிட்டு அந்த நாட்களில் வேலை இல்லை என்று இந்த புதிய சட்டத்தில் கூறப்படுகிறது. ஆகையால் 100 நாள் வேலை வாய்ப்பை கைவிட முனைந்திருக்கின்ற அரசு ஏழை எளிய மக்கள் மற்றும் ஊரக பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதற்கான நோக்கமாகும். You know the things. No, he has to speak on the bill. As per rule, no, he has to speak on the bill. Yes. Please. If you NABARD Amendment Act, இந்த மசோதாவில் NABARD Amendment Act 2008 நீக்கப்படுகிறது. நாட்டின் 46% வேலை வாய்ப்பு வேளாண்மை தொழில் உருவாக்கிறது. ஆனால் NABARD வங்கிக்கு வழங்கப்படுகின்ற நிதி உதவி, முன்னுரிமை கடன் இந்த குறைக்கப்படுகிறது.